Hi friends, welcome to Clickbox Tamil. இந்த வீடியோவில் Windows 10 and Windows 11 உடைய ஆக்டிவேஷன் கீயை கமாண்ட் ப்ராம்ப்ட் த்ரூ எப்படி ரெக்கார்ட் பண்ணலாம்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆக்சுவலாக நீங்கள் விண்டோஸை ஜென்யூன் அண்ட் லீகலாக யூஸ் பண்ணணும்னா மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட் கீ த்ரூ ஆக்டிவேஷன் பண்ணணும். அதனால் இந்த வீடியோவை பார்த்து உங்களுடைய ஜென்யூன் ஆக்டிவேஷன் கீயை ரெக்கார்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபியூச்சரில் உங்களுடைய விண்டோஸை நீங்கள் ரீஇன்ஸ்டால் பண்ணாலோ இல்லை விண்டோஸ் கிராஷ் ஆனாலோ ஆக்டிவேஷன் எரர் வந்தாலோ ரெட்ரீவ் பண்ண ப்ராடக்ட் கீயை வச்சு திரும்பவும் நீங்கள் உங்களுடைய விண்டோஸை ஜென்யூனாக ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி உங்களுடைய விண்டோஸ் ப்ராடக்ட் கீயை ரெட்ரீவ் பண்ணுறதால உங்கள் சிஸ்டமில் இன்ஸ்டால் ஆகிருக்கிற ப்ராடக்ட் கீயை காட்டும். பட் உங்களுடைய ப்ராடக்ட் கீ ஜென்யூன் ப்ராடக்ட் கீயாக இருந்தால் மட்டும்தான் விண்டோஸ் திரும்பவும் ரீஆக்டிவேட் ஆகும். அதனால் இந்த வீடியோவை கடைசி வர பாருங்கள். அண்ட் இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் விண்டோஸ் பிசியில் கமாண்ட் ப்ராம்ப்டை ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இந்த கமாண்ட் ப்ராம்ப்டில் ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற கமாண்டை டைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த சேம் கமாண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணியும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த கமாண்டை ரன் பண்ணுறதால விண்டோஸில் இன்ஸ்டால் ஆகிருக்கிற ப்ராடக்ட் கீ இங்கே ஷோ ஆகும். அண்ட் இந்த ப்ராடக்ட் கீ ஜென்யூன் ப்ராடக்ட் கீயாக இருந்தால் மட்டும்தான் விண்டோஸ் திரும்பவும் ரீஆக்டிவேட் ஆகும். அண்ட் இந்த ப்ராடக்ட் கீயை நீங்கள் காப்பி பண்ணி உங்களுடைய சிஸ்டமில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ரிக்வயர் பண்ண ப்ராடக்ட் கீயை யூஸ் பண்ணி எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னா ரன் கமாண்டில் SLUI-3ன்ற கமாண்டை ரன் பண்ணுங்கள். இந்த கமாண்டை ரன் பண்ணுறதால விண்டோஸ் சிஸ்டமுடைய ஆக்டிவேஷன் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இங்கே ரிக்வயர் பண்ண விண்டோஸ் ப்ராடக்ட் கீயை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய சிஸ்டமை திரும்பவும் ஆக்டிவேட் பண்ணலாம். அண்ட் இந்த ஆக்டிவேஷன் ஸ்க்ரீனை செட்டிங்கில் போய் ஆக்டிவேஷன் செட்டிங்ஸ்னு சர்ச் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். அண்ட் உங்களுடைய கீ ஜென்யூன் கீயாக இருந்தால் மட்டும்தான் விண்டோஸ் திரும்பவும் ரீஆக்டிவேட் ஆகும். அண்ட் இந்த வீடியோவில் காட்டின மெத்தட் உங்களுக்கு எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.